ஒரு வேளை குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்க வீட்லயோ, இல்ல உங்க ஃப்ரெண்டு வீட்லயோ, இல்ல ரூம் எடுத்தோ எங்கேயாவது குடிச்சிட்டு அங்கேயே தூங்கிட்டு, அடுத்த நாள் தெளிவா இருக்கும்போது வண்டி ஓட்டிட்டு போங்க. குடிச்சிட்டு அம்மா திட்டுவாங்க, மனைவி திட்டுவாங்கன்னு பயமா இருந்தா குடிக்காதீங்க. அதையும் தாண்டி குடிச்சா எப்படியாவது வீட்டுக்கு போயிடலான்னு பைக்லயோ, கார்லயோ டிரைவ் பண்ணாம ஒரு ஆப்பில் ஆட்டோவோ, கேபோ புக் பண்ணி போங்க. நீங்க வண்டி ஓட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா இதனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, உங்க மொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு குடிச்சிட்டு எப்படியாவது வீட்டுக்கு காரை ஓட்டிட்டு போயிடலான்னு ஓட்டிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. 2 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு இப்போ அவள் அவங்க அம்மா சப்போர்ட்டோட வாழ்ந்துட்டுருக்கா. இன்னொரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி இறந்துட்டாரு. அவருக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். ஆக்சிடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, குடிச்சு ஆர்கன் ஃபெயிலியர் ஆகி இறந்தவங்களோட லிஸ்ட்டும் இருக்குது. இதனால யார் பாதிக்கப்படுறா? நீங்கள் பாட்டு ஜாலியாக குடிச்சிட்டு போய் சேர்ந்துடுறீங்க. 25 வயசில், 30 வயசில், 35 வயசில், வாழ வேண்டிய வயசில் துணை இல்லாமல் குடும்ப பாரத்தையும் சுமக்கணும், குழந்தைங்களையும் சுமக்கணும், எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்கணும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? உங்கள் கூட ஆசையாக வாழணும்னு நினச்சி வந்தது தப்பா? சில பேர் அவங்க பெற்றோரை எதிர்த்துட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் நீங்கள் திடீர்னு இல்லைன்னா அந்த புள்ளியிலேருந்து அவங்க வாழ்க்கை எப்படி நகரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நண்பன்னு உங்கள் கூட க்ளோஸாக இருந்தவங்களே உங்கள் மனைவியை தப்பாக பார்ப்பாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த சமுதாயம் அவங்கள நிம்மதியாக வாழ விடாது. ஒரு ஆம்பளை இல்லாத வீடு, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் தான் பல பேர் மனசில் இருக்கும். ஏன் ஆண்கள் குடிக்கிறதால நடக்கிற பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசுகிறேன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தில் பெண்கள் குடிக்கிறது மிக குறைவு. ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண் இறக்கிறதையும் பெண் இறக்கிறதையும் இந்த சமுதாயம் ஒரே மாதிரி பார்க்கறது இல்லை. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கட்டாயம் மாறி இருக்கு, ஆனால் இன்னும் நிறைய மாற வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு, மனைவி இறந்துட்டா அந்த கணவன்கிட்ட குழந்தைங்களுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோப்பான்னு சொல்கிற சமுதாயம், கணவன் இழந்த மனைவி கிட்ட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறது இல்லை. அதையும் தாண்டி ஒரு பெண் கல்யாணம் பண்ணால் புருஷன் போனதும் இன்னொருத்தனை தேடிக்கிட்டா, அப்படி என்ன மனசை கட்டுப்படுத்தாமல் அது இதுன்னு பேசுவாங்க. தன்னோட உடல் மற்றும் மன தேவைகளையும் விட்டு கொடுத்து வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு ட்ராவலில், வேலையில், அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் கொடுக்குற தொல்லைகள்லேருந்து தப்பிச்சு வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் கூட இது எதை பற்றியுமே யோசிக்காமல் தன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் குடிச்சு தன்னை மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்காங்க.